எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐயாசாமி. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் தேடல், எல்லோரும் மாதிரி ஜோசியத்தில் ஒரு ஆர்வம், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு. அந்த தேடலில் வந்து நான் 2 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பெருசாக ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதை எப்படி அவங்க இதுக்கு சொல்கிறாங்கன்னு. சும்மா சின்ன சின்ன கிளாஸ் பெருசாலாம் நான் அட்டன் பண்ணல. நிறைய கிளாஸ் வர சொன்னாங்க. நம்மளால் போக முடியல அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா அவங்க பாரம்பரிய ஜோசியம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரல பெருசாக. கொஞ்ச நாளாகவே நான் வந்து தேடலில் இருந்தேன். இந்த ஜோசிய தேடலில் எதனால நம்மளுக்கு இப்படி நடக்குது. சில பேர்லாம் போய் பார்க்குறப்ப நம்மளுக்கு சொல்கிறாங்க, இந்த தோசை இருக்குது, புனர்பூ தோசை இருக்குது, 8ல் சனி உச்சமாக இருக்குது, அதில் சந்திரன் சேர்ந்து இருக்குது. இப்படிலாம் பார்க்குறப்போ ஒரு ஆர்வம் உண்டாகுது. எதனால இப்படி ஆகுது, இதெல்லாம் நடக்குமா, இல்லை சாத்தியமா, இப்படிலாம் கணிக்கிறாங்களே. அப்போ தேடல் இருக்கிறப்ப எனக்கு புரிதல் இல்லை, என்னன்னே தெரியல ஏன் இப்படி நடக்குதுன்னு. அப்போ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறப்ப இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது, சரி நம்ம ஒழுங்காக கிளாஸ் போய் கற்றுக்கலாமே, என்ன சொல்கிற வராங்கன்னு. அதில் போகிறப்ப அதில் வந்தப்போ தான் புரியுது அஸ்ட்ராலஜினா என்ன, பேசிக்காக என்ன. இத்தனை நாள் இருந்த அஸ்ட்ராலஜி எப்படின்னா தெரியும் எனக்கு. கொஞ்ச நாள் அந்த தேடல் வந்தனால தெரிஞ்சிருச்சு இத்தனை நாள். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு விதி சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு விதி விலக்கு வச்சுருக்காங்க. எத்தனையோ யோகங்கள் சொல்கிறாங்க. புலிப்பாணி ஜோசி எடுத்திங்கன்னா அதில் ஒரு 300 விதிகள் சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, என்ன ஏது, ஏன் இப்படி நடக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளுக்கு அந்த புரியாது, புரிதல் இருக்காது. அதில் வந்து தேடி பார்க்குறப்ப இந்த மாதிரி திடீர்னு ஒரு வீடியோ வருது, இந்த மாதிரி லக்னம் மாறுது. சரி, இவர் என்ன சொல்கிறாரு நம்மளுக்கு தெரியாது. பொது ஒரு மூர்த்தி சார் என்ன, எப்படியாப்பட்டவர், யார், என்ன, எதுவுமே தெரியாது. ஒரு வீடியோ வருது, ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, 12 days 15 days ஜோசியம். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். 1 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கலாம், 15 நாளில் இந்த மொழி கற்றுக்கலாம். நிஜமாக கற்றுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதுக்கு அந்த எஃபர்ட் போட்டால் கூட நம்மளால் கற்றுக்க முடியாது. இவர் சொல்கிறத பார்த்தா 15 நாள். சரி, நம்மளுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும் நம்மளுக்கு. ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆச்சு, சீக்கிரம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம். சரி, சேர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சேர்ந்தாச்சு. கிளாஸ் நடக்குது. ஃபஸ்ட் நாள் வராது, பேசுகிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாரு, புரிதல் வருது, அவரை பற்றி புரிதல் வருது. அவருக்கு ஏன் இந்த பிரபஞ்சம் வந்து அந்த அறிவை கொடுத்துருக்குது. ஜோசியத்தோட அப்டேட் வேணும். சாஃப்ட்வேரே அப்டேட் இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் 10 வருஷம் மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிக்காது. அந்த மாதிரி ஜோசியத்தோட பெரிய அப்டேட் வந்து சார் தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நான் சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன். ஆனால் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்குது. அது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் காசு மதிப்பே இல்லைங்க. எத்தனை ரூபா கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வந்து கிளாஸ் வந்தேன். ரொம்ப ரொம்ப ஒழுங்காக இருக்குது கிளாஸு. இந்த மாதிரிலாம் கிளாஸ் ஆன்லைன் நிஜமான கிளாஸே இந்த மாதிரி அட்டன் இருக்காது. நம்ம லைவாக போய் ஒரு இடத்துக்கு போய் கற்றுக்கிட்டா கூட இந்த அளவுக்கு இருக்காது. ஆன்லைன் கிளாஸில் அவங்க சொல்லித்தரதுக்கு மேலே சொல்லப்போனால் குத்த காசுக்கு மேலே கூவுறாங்க சொல்கிற மாதிரி ரொம்ப ஜாஸ்தி. அது இல்லாமல் அவங்க சொல்லித்தர விதம் நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக போய் ஒரு புரிதல் சொல்லித்தர மாதிரி இந்த கிளாஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது. சாஃப்ட்வேர் அதே மாதிரி வள கொல நானும் 2-3 சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர், கசன்னு நிறைய சார்ட் இருக்கும். என்ன எங்கே போய் எடுக்கிறது, இது சொல்லுவாங்க, அங்கே போய் இங்கே போய் இன்னும் தெரியாது. ஒரே சாஃப்ட்வேர் ஒரே பேஜில் முடிச்சிட்டார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். பேச்சு எப்படியோ அவர் பேச்சோ அதே மாதிரி சாஃப்ட்வேர்லேயும் ஒரே பேஜில் முடிச்சிட்டாரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு. இவ்வளோ தான். அது சூப்பராக இருக்குது சாஃப்ட்வேர் சீரீஸாக. ரொம்ப 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 சின்ன சாஃப்ட்வேர். அதுக்கு எவ்வளோ அந்த சிம்பிளிசிட்டி கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாரு எனக்கு தெரியும். ஏன்னா எந்த சாஃப்ட்வேரும் வந்து ஒரு ஜெயிக்கணும்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருந்தால் ஜெயிக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் மக்களுக்கு. அதுதான் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது சாஃப்ட்வேரு. இது படித்தவங்க படிக்காதவங்களாம் இல்லை, ஒரே பேஜில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஒரு 2 கட்டம் தான், அதுலேயும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த கிளாஸுக்கு வந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சு, கிளாஸுக்கு ஒரு பெரிய புரிதல் எனக்கு கிடச்சிருக்கு. என்ன புரிதல்?
நம்ம வந்து வெயில் காலம் வர்றப்ப கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் வெயில் காலம் வெறுக்க ஆரம்பிச்சிடும். மழை காலம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் மழை நல்லா இருக்கும், அப்புறம் வெறுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஒட்டு மொத்தமாக இந்த காலத்தை பார்க்குறப்ப எல்லா காலமும் நம்மளுக்கு தேவை. இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. அதே மாதிரி வாழ்க்கைனா எல்லா மேடும் பள்ளமும் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கஷ்டப்படுறப்ப நம்ம சந்தோஷப்படுறப்ப அது அந்த சந்தோஷம் நீடிக்கலையே. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறப்ப இந்த கஷ்டம் சீக்கிரம் முடிஞ்சிடணுமே நினைக்கிறதுல இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம எல்லாம் நல்லது செய்ய முடியும். நம்மளுக்கு இப்படி தான் விதிக்கப்பட்டிருக்குது. நம்மளால் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை ஜென்மம் ஒரு முன்னாடி பிறந்திருக்கோம் தெரியல, எத்தனை ஜென்மம் பிறக்கும் போகிறோம் தெரியல. இந்த ஜென்மத்தில் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருக்கும் நன்மையை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க சார். கோர்ஸும் சரி, யோசிச்சு புரிதலும் சரி, எனக்கு என்ன திருப்பி நடந்து என் வாழ்க்கையில் நடந்து பார்த்ததெல்லாம் என்னால் கரெக்டாக என்னாலே கணிக்க முடியுது. ஹேட்ஸ் ஆஃப் சார். சூப்பராக இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிரும் இன்பற்றுவார்கள். நன்றி சார். நன்றி. உங்களுக்கு நன்றி. இந்த டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.